ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீக்கில் இருக்கு. ரீசெண்டாக லோயலா காலேஜில் நடந்த ஜாப் ஃபேரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு வந்து கலந்துருந்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திகைச்சு போயிருக்காங்க. அதாவது சென்னையில் நடந்த இந்த ஒரு ஜாப் ஃபேர்லேயே 50,000 பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா அப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க? பொதுவாக இந்த மாதிரி வேலையில்லா பட்டதாரிகள் உருவாகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு இவங்க வந்து 6 ஸ்டேஜ் வந்து கடந்து வருவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போய் சேர்ற காலேஜ் வந்து ஒரு பெரிய காலேஜாக இருக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா அங்கே கேம்பஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். அப்படி இல்லை, அதையும் தாண்டி அவங்க காலேஜில் வந்து பெரிய காலேஜாக இருக்குதுன்னா மினிமம் 70% மேலே வந்து அரியர் இல்லாமல் வந்து வச்சிருந்துருக்கணும். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ள வந்து பிளேஸ் ஆக முடியாது. சம்டைம்ஸ் ஒரு சிலர் வந்து இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டும் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி கால் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சு கேம்பஸை விட்டு வெளியில வந்தோம்னா நமக்கு வந்து வெளியில வந்து வேலை நம்மளாதான் தேடணும். இதுவே காலேஜ்ல செலக்ட் ஆயிட்டோம்னா அது வந்து பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிடும். ஆனா நம்ம காலேஜ் முடிச்சு வெளியில வந்து நம்ம வேலை தொலைவதுங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ அதுல 2வது ஸ்டேஜா பாத்தீங்கன்னா வெளியில காலேஜை விட்டு நம்ம வெளியில வந்த பிறகு வேலையை தொலைவரம் பார்த்தீங்களா, இது வந்து மிக கொடுமையான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்குரி, லிங்க்டின், இண்டீடு இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜாப் போர்ட்டல்ஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணோம்னா வச்சுங்களேன், எந்த ரெஸ்பான்ஸும் வராது, எந்த கார்டு வராது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கேட்கறாங்க. சரி ஓகே, நம்ம கம்பெனிலேயே டைரக்டா போய் அப்ரோச் பண்ணலாம், சரி ஓகே நம்ம ரிஷ்யூமை கொண்டு கம்பெனிலேயே டைரக்டா கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் தான், எங்க கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளை மட்டும் தான் எடுத்துக்கும். ஒரு ட்ரைனிங் வந்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு வந்து கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சு வெளியில வந்து வேலை தேடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இல்லாதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு வந்து நாலேஜா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஒரு கம்பெனில வந்து வேலை கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆவார். ஸோ இது மாதிரி எதுவுமே கொடுக்காம டைரக்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ண முடியும்? ஸோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்றது கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஜாப்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு டயர்ட் ஆயிடுவாங்க. சரி ஓகே, பிரைவேட் ஜாப் தான் நமக்கு கிடைக்கல, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், நல்லா பொண்ணு கிடைக்கும், நல்லா லைஃப்ல செட்டில் ஆகலாம், நல்லா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ண போயிடுவாங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போய் படிக்கலான்னு போந்தா இவ்வளவு நாளா ரொம்ப நாளா படிக்காம இருந்ததுன்னு திடீர்னு படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களால வந்து படிக்கவும் முடியாது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சோம்பேறியா இருப்பாங்க, லேசியா இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சான எக்ஸாம், கடைசியா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. கடைசி ஆக என்ன ஆகுதுன்னா அந்த கடைசி 1 மாசம் இருக்கும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுன்னா, இந்த 1 மாசத்துல நான் படிச்சு எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தை வந்து கடத்திடுவாங்க. சரி திருப்பி நம்ம பிரைவேட் வேலைக்கே போகலாம், நம்ம கார்பரேட்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்படியாவது ட்ரை பண்ணலாம் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பரேட்டுக்கு போகலான்னு அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனி சொல்லிடுவாங்க, இவ்வளவு வருஷம் வந்து நீங்க கரியர் கேப்பா இருக்கீங்க, உங்களை வந்து நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க, நீங்க கரியர் கேப் இருக்கிற ஆளா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே வெளி ஆட்களை வந்து எடுத்துக்கிறது வந்து பெருசா விரும்புறது இல்ல. கேம்பஸ்லயே செலக்ட் ஆகிறவங்களை மட்டும்தான் இந்த கம்பெனிஸ் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷர் வந்து எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளா மாறுவார்? ஏதோ ஒரு கம்பெனி ஒரு சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை ப்ரூவ் பண்ணாதான் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா மாறுவார். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷரை எடுத்து நாங்க ட்ரைனிங் கொடுத்தா நீங்க பாதியில போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ரெஷரை வந்து ரெக்யூர் பண்றதே இல்லை. ஸோ இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 5-6 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ரியலைஸ் ஆகும் நம்ம ஏதாவது ஒரு லோக்கல் வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய் சேலரி தான் கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபாய் சேலரிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும், இல்ல அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும். அங்க வீடு வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் தங்கி அங்க சாப்பாடு செலவெல்லாம் பண்ணணும்னா அந்த 10,000 5,000ங்கிறது வந்து அங்கேயே காலியாயிரும். நம்ம வீட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, நம்மளும் நம்ம லைஃப் சேவிங்க்கு வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களால வந்து எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. சரி லோக்கலா ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுங்களேன்,
சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை சொசைட்டியெல்லாம் நம்மளை பார்த்து கேட்கும், ஏங்க இந்த இவ்வளோ பெரிய காலேஜில் படிச்சுட்டு வந்து நீ இந்த வேலைக்கு வரையா தம்பி அப்படின்னு கேட்கும். அந்த ஒரு வார்த்தையே போதும் இவனுக்கு வேலைக்கு போகிற எண்ணமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனசை விட்டுருவாங்க. கவர்மெண்ட் வேலைகளில் ப்ரைவேட் வேலையில் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க, நீங்கள் வேலைக்கு போ, என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திட்டுனாலையும் நம்மளால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்லேயே இருக்கதா தோணும். ஃபைனலி நம்ம அன்எம்ப்ளாய்டு ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து அன்எம்ப்ளாய்டோட ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேம்பஸில் செலக்ட் ஆகாத ஒவ்வொரு இளைஞனும் பார்த்தீங்கன்னா இங்கே வேலைகள்லாம் பட்டதாரியாக தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்புக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.